Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது RRB குரூப் டி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க போகிறோம். இந்த இதை பார்க்கும்போது நம்ம இப்போ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, அதை நம்ம எப்படி பரீட்சையில் அட்டன் பண்ணணும், அதுக்கான டைம் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி எப்படி படிக்கிறோம், நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இது வந்து 12/11/2018 நடந்த கொஸ்டினுடையது. 12:00 2 மணிக்குள்ளே நடந்த ஷிஃப்ட்டு. இது வந்து குரூப் டி உடைய கொஸ்டின் பேப்பர். இதில் தான் பார்க்க போகிறோம். வாங்க, இவற்றில் எது ஒரு நல்ல மின்கடத்தி? மின்கடத்தி வந்து கிராஃபைட். நெக்ஸ்ட், புகழ்பெற்ற கொங்கணி எழுத்தாளர் மகாபலேஸ்வரர் ஹமீலுக்கு 2016 டேஸ் என்ற இவருடைய நாவலுக்கு சரஸ்வதி சமன் விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. இது வந்து இப்போ உங்களுக்கு தேவையில்லை, இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் இப்படி தான் வரும். இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறணும், இந்த மாதிரி கொஸ்டினில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே நாவலுக்கு வந்து அவார்டு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. அப்போ அது ஒரு இந்த மாதிரி அது புக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க, ரீசெண்டாக வருது அப்படின்னா அதை நல்லா நோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறணும். அவருடைய நேம் தெரிஞ்சுக்கணும், அவர் எதுக்கு வாங்குறான்னு தெரிஞ்சு, அவர் என்ன அவார்டு வாங்குறான்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்படி தான் இந்த ப்ரீவியஸ் இயர்லேருந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்குறாங்கிறத புரிஞ்சுக்கிறணும் நீங்கள். ஓகேவா? இதுதான் இது மெயினானது, இந்த முக்கியமானது. இந்த பேட்டர்னில் தான் கேட்பாங்க. யாராவது புதுசாக ஒரு அவார்டு கிடைக்கிதுன்னா அது எந்த மாதிரி, இது வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வர்ற நாவல்லேருந்து கேட்டிருக்காங்க, கிடச்சிருக்கு. அதனால் அது கொஸ்டினில் வந்திருக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நீங்கள் கரண்டில் ஒரு லாஸ்ட் 1 இயர் மேக்ஸிமம் இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் டாப்பிக்லேருந்து வரும், நோட் பண்ணிக்கிறணும். ரெண்டாவது, விவசாய மாற்றத்திற்காக பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள மாநிலம். இதுவுமே அதே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். இது ஏதாவது அக்ரிமெண்ட் நடந்துருச்சுன்னா அதில் வச்சுக்கணும். இது யாருக்கிட்ட நடந்துச்சுன்னா ஒரிசா. இது அப்போ நடந்தது. இதெல்லாம் பழையது. இப்போ 2018 எக்ஸாம்னா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்கும்போது இதே மாடலில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணணும் ரெகுலராக. அப்போ தான் நம்ம ஈஸியாக இது பண்ண முடியும். அதுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற போது முடியாது. ஒரு மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் அணுக்களின் குழு டேஸ் அயன் என்று அழைக்கப்படுகிறது. பல அணு. 2017ஆம் ஆண்டு தேசிய விருதுகளில் சிறந்த கல்வி திரைப்படத்திற்கான விருதினை வென்ற திரைப்படம். இது வந்து மூவி 3 வாட்டர் பால். இதுவுமே அப்போ நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? சிறந்த அவார்டு வாங்கின சிறந்த மூவிஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடியது. ஓகேவா? நீங்கள் நோட் பண்ணணும். இந்த மாடல் இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நீங்கள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதை இப்படி தான் பார்க்கணும். கடைசியில் உட்காந்து குருட்டு மனப்படம் மாதிரி பண்ணிங்கன்னா அதை நம்ம மறந்துடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள், எந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கணும் உங்களுடைய நோட்ஸில். திட CO2 கார்பன் டை ஆக்சைடு உள்ளர் ஐஸ் என அழைக்கப்படுகிறது. CO2 வந்து இது பண்ணுறோம். இது வளிமண்டலத்தில் அழுத்தம் 1க்கு குறையப்படும் போது அது வாயு நிலைக்கு மாறியது. இப்போ ஐஸ் கட்டி வந்து உடனே உருகி வாயுவை மாறியது இல்லையா, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்பயுமே வரக்கூடியது, சயின்ஸ்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ். 64 கிராம் ஹீலியம். ஹீலியமினுடைய வந்து 64. இதை வந்து 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். 1 2 6 16 16 மோல். இந்த மாதிரி சம்மெல்லாமே இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஃபிசிக்ஸில் ஈஸியாக தான் இருக்கும். பின்வருவற்றுள் எது உடலின் முன்புற பகுதியில் இருந்து இரத்தத்தை சேகரிக்கும் நரம்பு ஆகும்? அது சுப்ரிய வெரினாகோவா. சயின்ஸ்லேருந்து வர்றது, அதெல்லாம் மாறாது. ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையின் தலைவர். இது வந்து அப்போ விவேக் கொய்னா. இதுவுமே இதில் என்ன டாப்பிக்னா, இப்போ பத்திரிகையில் இருந்தால் இருக்கட்டும், புதுசாக நியமனங்கள் இருப்பாங்க இல்லையா, அப்பாயின்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய டாபிக்ஸ் புதுசாக வரக்கூடிய எதுவுமே கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடியது தான். அந்த டைமில் யாராவது நியமனம் பண்ணியிருப்பாங்க, புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, புது பதவியில் வந்திருப்பாங்க, அவங்களுக்கானது. அந்த டாப்பிக்கை கவர் பண்ணிக்கோங்க. கால்பந்து விளையாட்டு ஆங்கிலேயர்களால் இந்தியாவிற்கு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது?
1848. நிலையாற்றல் இயக்காற்றல் ஆகியவை எந்த வகையை சேர்ந்தது? இயந்திர ஆற்றல். எத்தனை வகையான மின் சுற்று இணைப்புகள் உள்ளன? 2. பின்வருவனவற்றுள் எது முதுகெலும்புகளின் பண்பு அல்ல? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் படிச்சிருக்கிறது இதை மட்டுமே படித்து வந்திருப்பீங்க, முதுகெலும்பின் பண்புகள் மட்டும் படிச்சிருப்பீங்க. அவங்க கொஸ்டின் இந்த மாடலில் தான் கேட்பாங்க. ஒரு சில கொஸ்டின் ஒரு 4-5 கொஸ்டின் இந்த மாதிரி இல்லை, தவறானது அப்படின்னு கேட்பாங்க. அதை நோட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 3மே உண்மையானது. இதை நீங்கள் நல்லா இந்த இதில் படித்து வச்சுக்கணும். இருபக்க சமச்சீர் தன்மையுடையது, தண்டுவடம், உட்புற எலும்புக்கூடி, இது எல்லாமே சரியானது. முதுகெலும்புகளின் பண்புகள் உடையது இல்லைன்னு கேட்டுருக்காங்க. அது என்னது? அரை சமச்சீர். இதுதான். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது நீங்கள் ரெண்டுமே பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு. ரிஷிகேஷ் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு நகரமாகும். டேராடூன். டேஸ் 3 இருதய அறைகளை கொண்டது. அது நீர் நிலம் வாழ்வவை, தவளை இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதான். ஒளியின் ஒளிச்செறிவு டேஸில் அளவிடப்படுகிறது. டெசிபலில் தான் ஒளிய சவுண்டு. எடையின் எஸ்ஐ அளவு டேஸ் ஆனது. அது விசை. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் பலமுறை கேட்டிருக்காங்க, மீண்டும் கேட்பாங்க. இந்த மாடலில் யூனிட் கேட்பாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் பிரதேசத்தை விரிவுபடுத்தும் நடைமுறைக்கு உட்பட்ட மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்றான துணை கூட்டாட்சி டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. வெள்ளை சொல்லி பிறகு இவங்க தான் கொண்டு வந்தது. மனித மூளையின் ஒளியின் உணர்வு எவ்வளவு நேரம் நீடிக்கிறது? 0.1 நொடி. இந்தியாவில் தேசிய கடற்படை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வரும், நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து டிசம்பர் 4. இம்பார்ட்டன்ட் டேஸை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் அப்ரிவேஷன் இருக்கு இல்லையா, இது முழு விரிவாக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணுறது இங்கிலீஷ்லேயே படிங்க. அப்போ தான் அது உங்களுக்கு ஈஸியாக மறக்காது, ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். தமிழ்னா ஒன்றும் புரியாது. இதோட வந்து பெஞ்ச் மார்க் பிரைஸ் லேண்டிங் ரேட் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கே இருக்கும். அப்ரிவேஷன் சொல்லியவும் அந்த மாதிரி இதெல்லாமே இங்கிலீஷ்லேயே படித்து வச்சுக்கோங்க. தமிழ் ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே. இந்திய அரசியல் தலைவரான ஓம் பிரகாஷ் சாவுந்தலா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இதுவுமே அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே வரக்கூடியதான். இப்போ யாராவது புதுசாக அது எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆகியிருக்காங்க, இந்த எக்ஸாம் நடக்க போய் 2025-26 எப்போ வருதோ அதுலேருந்து 1 இயர்க்குள்ளே அந்த ரீசெண்டில் யார் இருந்தாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கிடணும். வேறு யாராவது புதுசாக ஒரு மாநிலத்தை எலெக்ஷன் ஆகி அவங்க சிஎம் ஆகியிருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கணும். வேறு யாராவது பெரிய ஆள் அப்பாயின்மெண்ட் ஆகியிருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கணும். டேஸ் ஆட்சி புரிந்த ஷெர்ஷாவால் சூரி வம்சம் நிறுவப்பட்டது. அது எப்போ இருந்து அந்த காலகட்டம் கேட்குறாங்க. இந்த வரலாறு நீங்கள் படிக்கிற போது ஒவ்வொரு மன்னர்களும் அவங்க எந்தெந்த காலகட்டத்தில் இருந்தாங்கன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு அடுத்து யார் வந்தான்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாபர், அக்பர், இந்த மாதிரி ஹுமாயூன், ஷெர்ஷா சூரி இந்த மாதிரி வர்றாங்கல்ல, ஔரங்கசீப்பு இந்த மாதிரி இவங்க வருவாங்க. அவங்க காலகட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். யாருக்கு அடுத்து யார் வர்றான்ற மெத்தடும் அந்த வரிசையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து 1440-45. இவற்றில் எது இயக்க ஆற்றல் குறித்து தவறானது? பார்த்தீங்களா, இங்கேயுமே நீங்கள் படிச்சிருக்கிறது வெறும் இயக்க ஆற்றல் பற்றி ஆனதை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் அவங்க கொஸ்டின் கேட்குறது எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு பாருங்கள். இதுதான் ரயில்வேயோடையது, எப்பயுமே இப்படி தான் கேட்பாங்க. கொஞ்சம் மாற்றி இதில் தான் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், தவறானது இது ஒன்று தான் சொல்லிட்டாங்க. அப்போ இயக்காற்றல்னா இந்த 3மே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வைக்கணும். நகரும் பொருட்களின் இயக்காற்றல் உள்ளது. அடுத்து, ஒரு பொருள் நகரும் போது அதிலேயே இருக்கும் ஆற்றல் இயக்காற்றல். ஒரு விஷயம் செய்யும்போது ஒரு மூவ் ஆகும் போது அதில் நடக்கூடியது இயக்காற்றல். இயக்காற்றல் ஃபார்முலா இது. ஒரு சில இதுலேயே சம்மு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இது எம்ன்றது மாஸ், ஓகேவா, இது வந்து மாஸு, இது வந்து வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க, ஓகேவா, வெலாசிட்டி இல்லைன்னா ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இதுக்கான வேலையும் சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, இதுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. இது அப்படியே டேரெக்டாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்கள் சப்மிட் பண்ணலாம், உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி தான் ஃபிசிக்ஸ் சயின்ஸ் ப்ராப்ளமே கேட்பாங்க. அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ஒரு சில ஃபார்முலா சின்னதாக டேரெக்டாகவே இருக்கும், நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறணும் படிக்கிற போது, இந்த இயக்க ஆற்றல் டாபிக் படிக்கிற போது. இதுக்கானது தவறானது. ஓகேவா? சொல்லப்படாத நிலையில் உள்ள ஒரு பொருளின் ஆற்றலானது இயக்க ஆற்றலின் ஒரு பகுதியாகும் சொல்கிறது தான் தவறாக இருக்குது. சீரான இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளானது வளைவான பாதையில் நகர்ந்தால் அந்த இயக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. வளைகோட்டு இயக்கம். நெக்ஸ்ட், 2 கார்பன் அணுக்களுக்கு இடையே முப்பிணைப்பு கொண்ட ஆல்கின்கள். இது இந்த ஃபார்முலாவே ஆல்கின்கானது. நிறைவுறா ஹைட்ரோ கார்பன் டேஸ் என்று பொது சூத்திரம். இது பொதுவான வாய்ப்பாடு தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மறக்காமல். இதில் 3 இருக்கும். இந்த 3 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒவ்வொன்றுக்கானதுமே தான். இப்போ இதுக்கானது இதுதான் சரியானது. ஒரு ராக்கெட் புறப்படும் செயல்முறைக்கு எந்த விதி விவரிக்கிறது? உந்து சேமிப்பு விதி. ஐக்கிய அரபு நாடுகளில் முதல் உலக கிரிக்கெட் அகாடமி திறந்து வைத்தவர் யார்? இதுவுமே கரண்ட் அஃபரன்ஸ்குள்ளது தான். அப்போ நடந்தது. அப்போ MS தோனி அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களின் மத்திய அமைச்சரவைக்கு பதவி உயர்வு பெற்ற பின்னர் இந்தியாவின் முதல் முழு நேர பெண் பாதுகாப்பு அமைச்சர் ஆவார். இதுவும் கரண்ட் அஃபேரன்ஸ். ஓகேவா? இதுவுமே நடப்பு நிகழ்வுலேருந்து வரக்கூடிய கொஷின்ஸு. நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் வரும் கொஷின்ஸு. கரண்ட் அஃபேரன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறையா படிக்கிறதுலாம் முக்கியம். அவங்க எப்படி கேட்குறாங்கன்றதை பார்த்துக்கிட்டு படித்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஒவ்வொரு இப்போ இது முருகப்பா தங்கக்கோப்பை எந்த விளையாட்டு தொடர்புலையும் கேட்குறாங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கேட்பாங்க. ஓகேவா? இது ஹாக்கி. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸ்போர்ட்ஸில் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். நியூட்ரல் கரைசலின் BH வேல்யூ 7 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது நியூட்ரலாக இருக்குன்னு அர்த்தம். கூடி குறைஞ்ச இருக்குது அப்படின்னா காரமும் அமிலமும் மாறும். ஒரு குழுவில் மேலிருந்து கீழே செல்லும் போது இவற்றில் எது எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே போகிறது? உலகத்தன்மை. பரிணாமத்தை மட்டுமே கொண்டுள்ளது, திசையை கொண்டிருக்கவில்லை. அதுனா வேலை. இந்திய ஆயுதப்படையின் மிக உயர்ந்த தளபதி யார்? இந்தியாவின் ஜனாதிபதி. அவங்க தான் டாப். சாயில் வனவிலங்கு சரணாலயம். இந்த சரணாலயம் டாப்பிக்கே கவர் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து வரும். அதே மாதிரி பார்க்கு இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரும். எங்கே இருக்குன்றது கேட்பாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாயில் வனவிலங்கு சரணாலயம் இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. இந்த டாபிக் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2006. உணவு பாதுகாப்பு சட்டம் பற்றி 2006. இதெல்லாம் டைரெக்டாக நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. மறுபடியும் கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ் வளர்ந்து வரும் கருவிற்கான ஒரு ஊட்டச்சத்து திசுவாக செயல்படுகிறது. கருவும். பின்வரும் தாவரங்களில் எது பாலில்லா இனப்பெருக்கம் செய்யாது? சக்கரவள்ளி கிழங்கு. இது தாவரவியலிருந்து வரக்கூடியது தான். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்? இந்திரா காந்தி. இவங்க தான் ஃபஸ்ட்டு. இதே மாதிரி ஜிகே ஸ்டேடி ஜிகே இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பார்த்துக்கணும். முக்கியமானது இந்த ஃபஸ்ட்டு, முதல், ஹையஸ்ட்டு, ரீசண்ட்டு, இந்த மாதிரி வேகமாக இப்போ நடந்தது, இந்த மாதிரி இருந்துச்சுலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேடி ஜிகே எப்பயுமே உங்களுக்கு வரும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துருப்போம். இதில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாழ்வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில்.